விழுமிய கருத்துக்களை விதைத்தவர், சுடர் விளக்காகிய எங்களையும் மாணவ செல்வங்களையும் தூண்டி மகிழ்பவர். இந்த திருப்பூர் மண்ணினுடைய, திருப்பூர் மாவட்டத்தினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய சுமைகள் யாவையும் தாங்கி நிறுத்து திருப்பூர் மாவட்டத்தை தமிழகத்திலே அளவிலே மிக கல்வியிலே ஓங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த எங்கள் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை மாணவ செல்வங்கள் முன் வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியை 8 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாராபுரம் ஜீவன் டிவி மற்றும் சமூக ஆர்வலர் பெருமக்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஜீவன் டிவியினுடைய மதிப்பிற்குரிய லட்சுமணன் அவர்களே, பல நற்செயல்களை செய்து அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய சாரதாஸ் ஜவுளிக்கடை உரிமையாளர் அண்ணன் அவர்களே, அரிமா செல்லமுத்து அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, தாராபுரத்தில் அருமையாக கல்வி சேவை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சுப்பிரமணியன் ஐயா அவர்களே, 22வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அவர்களே, தளவாய்ப்பட்டினம் தலைமை ஆசிரியர் திரு சத்தியமூர்த்தி அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேரன்புமிக்க சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, அனைத்திற்கும் மேலாக 10ஆம் வகுப்பிலே உயர்ந்த இடத்தை பெற்று இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு என்பது நமது கல்வியினுடைய அடிப்படை. இதில் 2 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை இனம் கண்டு அவர்களுக்கு பரிசளித்து ஊக்குவித்து மேல் கல்விக்கு உங்களை ஊக்கமூட்டி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்கள், உங்களுக்கு எண்ணற்ற பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. 10ஆம் வகுப்பு தொடக்கம் 12 உயர்கல்விக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இது அரசு பள்ளி மாணவர்கள் இங்கு இருக்கிறீர்கள். உங்களுக்கு 7.5% பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. நீங்கள் அதை தவறவிடக்கூடாது. வாய்ப்புகள் வரும் பொழுது அவரை தவறவிடாமல் நன்றாக கடுமையாக உழைக்க வேண்டும். இது கிராமப்புற மாணவர்கள், பெற்றோர்கள் உங்களை மிகவும் மிக மிக கடுமையாக உழைத்து உங்களை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழி உணர்ந்து நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். படிப்பில் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். பல கவன சிதறல்கள் உங்களுக்கு வரும். அலைபேசி, தொலைக்காட்சி அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு படிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும். 12ஆம் வகுப்பில் அதிகமான மதிப்பெண் பெற்று நல்ல பல உயர்கல்விக்கு நீங்கள் செல்ல வேண்டும். எந்த நிலைக்கு நீங்கள் சென்றாலும் உங்களை இந்த அளவிற்கு கல்வியில் வளர்த்துவிட்ட குருவை நீங்கள் மறக்கவே கூடாது. குரு பக்தி என்பது ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். குரு பக்தியோடு இருக்கக்கூடிய எந்த மாணவனும் உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்கள் குரு பக்தியோடு இருக்க வேண்டும். பெற்றோர்களை வணங்க வேண்டும், பெரியோர்களை வணங்க வேண்டும். நல்ல நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இந்த நல்ல நிகழ்ச்சியில் உங்களது எதிர்காலம் இப்பொழுது நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமோ அதை தீர்மானித்து உச்சநிலையில் நீங்கள் அடைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு துணை நிற்பான் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.